நான் இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், அதை கற்பனை பண்ணி பாருங்க. ஓகேவா? இன்னைக்கு தான் இந்த உலகத்துல இருக்க கடைசி நாள். நாளைக்கு நம்ம இந்த உலகத்திலே இருக்க மாட்டோம். அப்படின்னா இந்த கடைசி நாளை நீங்க எப்படி எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? இந்த 24 hours ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு செகண்ட் எப்படி எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? ஹாய், கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க. நான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புக் ரிவ்யூ பண்ணிட்டு வரேன். அந்த வகையில இந்த வாரம் நான் ரிவ்யூ பண்ண போற புக்கோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹூ வில் கிரை வென் யூ டை, ரிட்டன் பை ராபின் சர்மா. ஐயோ, என்னம்மா இப்படி ஒரு டைட்டில்? இந்த புக்கெல்லாம் ரொம்ப நெகட்டிவா இருக்கு. நானே ஏதோ கொஞ்சம் மைண்ட் சேஞ்ச் ஆகணும் தான் ஏதாவது ஒன்று கேட்க வரேன். நீ வேற ஹூ வில் கிரை வென் யூ டை அப்படின்னு சொல்றிய அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானே ஆக்சுவலா இந்த புக்கை பார்க்கும்போது டைட்டில் பார்த்தேன், இதை படிச்சே ஆகணுமா, ரொம்ப நெகட்டிவா இருக்குமா, சேட் ஆயிருவோமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா உள்ள படிக்க படிக்கதான் செம புக் இல்ல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ராபின் சர்மா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து லைஃப்ல கடைசி நாள் இதுதான் அப்படின்னு நினைச்சு வாழணுமா, அப்பதான் நம்ம செய்ய வந்ததை கரெக்டா செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம இப்போ 100%த்துல 90% ஏதாவது ஒரு ட்ரீமோட தான் இருப்போம். கண்டிப்பா நான் இதை செஞ்சிடணும் என் லைஃப்ல அப்படின்னு. ஏதோ ஒரு 10% பீப்புள் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கெல்லாம் கனவும் இல்லை ஒன்றும் இல்லை, வந்தோம் போனா போறோம் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா அந்த 90% ஆஃப் பீப்புள் வந்து நான் எப்படியாவது வந்த கனவை நிறைவேற்றணும்னு ஆசைப்படுவாங்கல்ல, அப்படி இருக்கவங்களுக்காக தான் இவர் வந்து 100 விஷயங்கள் இதுல சொல்லியிருக்காரு. ஆனா 100 விஷயங்களும் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா டைம் போயிட்டே இருக்கும். ஆனா ஒவ்வொரு விஷயத்தையும் அழகா சொல்லியிருந்தாருங்க. நான் எக்ஸாஜரேட்லாம் பண்ணி சொல்லல, உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்தது. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச சில பாயிண்ட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆர் யூ ரெடி? ஓகேங்க. ஃபர்ஸ்ட் இவர் என்ன சொல்றாரு எனக்கு பிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, பிளாட்டினம் 30 அப்படின்னு சொல்றாரு. அது என்ன பிளாட்டினம் 30 அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் தான், ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் தான் பிளாட்டினம் 30ன்றாரு. அந்த 30 மினிட்ஸ் நம்ம நல்லா செட் பண்ணிட்டோம்னா அந்த டேவே வா அப்படின்ற மாதிரி நல்லா செமையா போகும் அப்படின்னு சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம காலையில் எந்திரிச்சோன்னா, ஐயோ இன்னைக்கு மண்டேவா, ஸ்கூலுக்கு போகணுமா, வேலைக்கு போகணுமா அப்படிலாம் யோசிச்சோம்னா டேவே டல் ஆயிரும். அதுக்கு பதிலாக மார்னிங் எந்திரிச்சோன்னா, ஓகே நான் வந்து ஃபர்ஸ்ட் மெடிடேட் பண்ண போறேன், இல்லை ப்ரேயர் பண்ண போறேன், யோகா பண்ண போறேன், இல்லைங்க எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு புக் ரீட் தான் பண்ண முடியும்னா புக் ரீட் பண்ணலாம், இல்லை வாக்கிங் போறதுனா போகலாம், இல்லை அப்படின்னா இந்த டைரி எழுதுறது ஏதோ ஒன்று ஷெட்யூல் பண்றது, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் நமக்கானதா வச்சுக்கணும். அதான் பிளாட்டினம் 30 அப்படின்றாங்க. அடுத்தது நெக்ஸ்ட், இப்போ நமக்கு மற்றவங்க கூட பேசணும்னா ரொம்ப பிடிக்கும். மற்றவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அவங்க கூட நிறைய ஃபோன் பேசுவோம், அவங்களோட பயோகிராஃபி படிப்போம், இல்லைன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம்லாம் போய் பார்ப்போம். ஆனால் என்னைக்காவது நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கோமா? ஆனால் ஆசைப்படணுங்க. என்ன அப்படின்னா, டெய்லி நம்ம கூட கொஞ்ச நேரமாவது பேசணும். அது எப்படின்னா, நெகட்டிவாலாம் பேசக்கூடாது, நான்லாம் இந்த உலகத்துல பிறந்தே வேஸ்ட் அப்படிலாம் பேசாம பாசிட்டிவா பேசணும். ஏன்னா நம்ம என்ன பேசுறோமோ அதை தான் நம்ம பிரெயின் நம்பும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன ராபின் சர்மா சொல்றாருன்னா, ஜேர்னலிங் பண்ணணும் அப்படின்னு. ஜேர்னலிங்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப டைரி எழுதுறதுனா நம்ம என்ன பண்ணுவோம், டெய்லி எனக்கு இது நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம டைரி எழுதுவோம். ஆனா ஜேர்னலிங்னா என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் நடக்குது அன்னைக்கு அப்படின்னா, அதுல நான் என்ன கத்துக்கிறேன், இதுல நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், இதுல எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு எழுதுறது தான் ஜேர்னலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்ட்டு. அடுத்ததுங்க, டெய்லி நம்ம வேலை பார்த்துட்டே இருக்கோம், ஆனா ஒரு பிரேக் வேணுமே அப்படின்னா மினி வெக்கேஷன் பிளான் பண்ணுங்க அப்படின்றாங்க. வெக்கேஷனா, அப்பதான் எனக்கு போர் அடிக்குது, அப்பனா வெக்கேஷன் பண்ணா யாரு காசு கொடுக்கறது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு டெக்னிக் சொல்றாரு. என்னன்னா, எப்ப நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றோமோ அப்போ ஒரு மூலையில உட்காந்துட்டு கண்ணை மூடிக்கணுமாங்க. கண்ணை மூடிட்டு எந்த பிளேஸ் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறோமோ அதை அப்படியே கற்பனை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிஜமாவே நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணணுமா. ஏன்னா நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் இருக்குல்ல, அது வந்து ஒரு குழந்தை மாதிரி, நம்ம என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு சுவிட்சர்லாந்து போகணும்னு ஆசையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதை பத்தி எனக்கு தெரியுதுன்னா அதோட பிக்சர், அங்க நான் தனியா நடந்து போற மாதிரியோ இல்ல அங்க போய் ஷாப்பிங் பண்ற மாதிரியோ ஏதாவது ஒன்று அப்படியே கற்பனை பண்ணோம்னா நம்ம பாடியும் மைண்டும் நம்ப ஆரம்பிச்சிடும். ஓகே, உண்மையுமே உங்க சுத்துறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்னு எனக்கு தெரியல, பட் அதுக்கு ரைட்டர் சொல்றாரு, பிராக்டிஸ் கண்டிப்பா தேவை இதுக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகேங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த போஸ்ட் ஒலிம்பிக் டிப்ரெஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது என்ன போஸ்ட் ஒலிம்பிக் டிப்ரெஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஒலிம்பிக்லாம் போறாங்கல்ல,
அவங்களாம் போயிட்டு நல்லா அச்சீவ் பண்ணி கோல்டு மெடல் அதெல்லாம் வின் பண்ணிட்டு வராங்க. வரும்போது அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷன், ஓகே நான் எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும், அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம. அந்த மாதிரி இப்ப நிறைய பேர் ஒரு கோல் வச்சிருப்போம், அது ரீச் ஆயிட்டோம்னா ஓகேப்பா நான் எல்லாமே சாதிச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் வரும். எப்பவுமே நம்ம முன்னாடி வந்து பெரிய ஆப்போனன்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னா அடுத்து இப்போ இந்த கோல் முடிச்சுச்சா அடுத்த கோல், இந்த கோல் முடிச்சுச்சா அடுத்த கோல் அப்படின்னு போயிட்டே இருந்தோம்னா தான் லைஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு ரைட்டர் சொல்றாரு. அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி அப்படின்னு படிச்சிருப்போம். ஆனா இவர் என்ன சொல்றேன்னா பெரிய அளவு நீங்க ட்ரை பண்ண வேணாம், குட்டி குட்டி விஷயத்துல போய் சொல்லாம இருக்க ட்ரை பண்ணலாம் ஒரு வாரத்துக்கு அப்படின்னு. என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஸ்கூலுக்கு லேட்டா போறோம், ஆஃபீஸ்க்கு லேட்டா போறோம், ஏன்னா டிராஃபிக் ஆயிடுச்சு அப்படின்னு டக்குன்னு ஒரு குட்டி போய் சொல்லிடுறோம். ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி போய் கூட சொல்லாம ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நெக்ஸ்ட் ஃபாஸ்டிங் இருக்கணும்னு சொல்றாரு. என்னது ஃபாஸ்டிங்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவர் சொல்ற ஃபாஸ்டிங் வேறங்க. என்னன்னா நம்ம நல்லா பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னு நிறைய செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிட்டு நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கேட்டுட்டு வெளியே போனா நியூஸை பார்த்தா இதை கொள்ளை அடிச்சிட்டாங்க, இவங்க அவங்கள கொண்டுட்டாங்க, அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு நெகட்டிவான விஷயம், என்னடா லைஃப் இது அப்படின்னு தோணும். அப்படி இருக்கும்போது என்ன சொல்றேன்னா ஒரு வாரமாச்சும் இந்த நியூஸ் பேப்பர்ஸ்ல நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் பாக்குறத விட்டுட்டு பாசிட்டிவா எது இருக்கோ அதை மட்டும் பார்த்து பாருங்களேன், லைஃப் செமையா இருக்கும், இந்த உலகம் ரொம்ப வாழ்றதுக்கு ஏற்ற இடம் தான் அப்படின்னு தோணும் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டர் சொல்றாரு. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இந்த பொழுதுபோக்குன்னு எடுத்துக்கிறோம்ல, அந்த பொழுதுபோக்கே வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடக்கூடாதுன்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சீரியல் பாக்குறோம்னு வச்சுக்கோங்க, பொழுதுபோக்கு சீரியல் பாக்குறவங்க என்ன திட்டாதீங்க. என்னன்னா இப்போ நம்மளே ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருப்போம், அப்போ நம்ம உள்ள போயிட்டு சீரியலை பாக்குறோம், அப்போ வந்து யாரோ ஒப்பாரி அழுகிற மாதிரி, யாரோ கொண்டுட்ட மாதிரி, ஏமாத்துற மாதிரி இதெல்லாம் பார்த்தா நம்ம மைண்டுக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் அதிகமாயிரும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா நல்ல கருத்துள்ள படங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துக்கு போனா நம்ம மைண்டு டோட்டலா பழசெல்லாம் மறந்துட்டு ஹாப்பியா இருக்கும் அந்த மாதிரி பொழுதுபோக்க சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்த 5 years எப்படி இருக்கும் நம்ம லைஃப் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்போம். அது ஃபியூச்சரே எப்படி இருக்குன்னு யோசிப்போம். அடுத்த 5 years எப்படி இருக்கும்னா ஒரு 3 விஷயங்களை வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படின்னு ரைட்டர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் விஷயம் நம்ம பார்க்குற வீடியோஸ், தேர்டு நம்ம ரீட் பண்ற புக்கு. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் 2 விஷயம் வந்து நமக்கு சில சமயம் நெகட்டிவா கூட அமையலாம். நம்ம சூஸ் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் தப்பாகலாம், நம்ம பார்க்குற வீடியோஸ் சில சமயம் நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணலாம். ஆனா நம்ம படிக்கிற புக்கு வந்து எப்பவுமே நெகட்டிவ் கிரியேட் பண்ணாது. ஏன்னா நம்ம புக்கு வந்து எழுதுறவங்களாம் எப்படி ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை இல்லை நல்ல இன்டர்வியூஸ் எடுத்து அனலைஸ் பண்ணி தானே எழுதியிருப்பாங்க. ஸோ நான் புக்கு வந்து எப்பவுமே தப்பாக போகாது, புக் வந்து எப்பயும் ஒரு பெஸ்ட் கைடாக தான் இருக்கும்ட்டு. அடுத்து நம்ம லைஃப்ல ஒரு பெஸ்ட் மென்டரை சூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. எப்படின்னா பெஸ்ட் மென்டர்னா இப்போ வந்து நம்ம யாரோட பயோகிராஃபி படிக்கிறோம் அப்படின்னா அவங்கள நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு பிடிச்ச பர்சனை அவங்கள நம்ம மென்டரை சூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி நல்ல A to Z தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து நம்ம மென்டரா சூஸ் பண்ணணும். அவங்க மேபி இந்த உலகத்துல இல்லாதவங்க கூட இருக்கலாம். அது எப்படி இல்லாதவங்களை நம்ம மென்டரா பக்கத்துல வச்சுக்கிறதுனா, இப்போ நீங்க நிறைய புக்ஸ் எல்லாம் டீப்பா படிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கீங்க, அப்போ வந்து பிரெயின் வந்து சூஸ் பண்ணி கொடுக்கும், அன்னைக்கு நீ இதை படிச்சல இவரோடது, ஸோ அப்படின்னு சொல்லி அந்த அதுல இருந்து இருக்க டிப் வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும், அதை நம்ம வந்து கைடா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வாக்கிங் போகும்போது ஒரு 3 ரூல்ஸை ஃபாலோ பண்ண சொல்றாருங்க, மைண்ட் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு. என்ன ஃபர்ஸ்ட்னா நம்ம வாக்கிங் போறதுக்கு ஒரு காரணமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஜாலியா போகணும், வாக்கிங் போகும்போது அதை இதை யோசிக்க கூடாது. செகண்ட் நம்ம மைண்ட்ல எந்த ஒரீஸுமே இருக்கக்கூடாது அப்படின்றாரு. தேர்டு சுத்தி இருக்க நேச்சரான விஷயங்களை அழகா ரசிக்கணும். இப்போ வழியில ஒரு காக்கா இருக்கு, குருவி சட்டம் கேக்குது, அதுக்கப்புறம் பூக்கள் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களெல்லாம் நம்ம அழகா அப்சர்வ் பண்ணிட்டே வாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்றாருங்க. ஸோ கடைசி என்ன சொல்றாருன்னா லைஃப் ஒவ்வொரு நாளும் கடைசி நாளா எடுத்துக்கணும், ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொரு செகண்டையும் நம்ம அனுபவிச்சு வாழணும். இன்னைக்குதான் கடைசி டேனா நம்ம பிளான் பண்ணதெல்லாம் முடிச்சிருவோம், நம்மளோட லவ்ட் ஒன்ஸ் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளையும் அனுபவிச்சு வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயம் கம்மி தான், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த புக்கை கண்டிப்பா படிச்சே ஆகணும் அப்படின்னு நான் சொல்லுவேன், ராபின் சர்மாவோட புக்கு. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஒவ்வொரு தடவை போடுற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். அண்ட் எனக்கு மோட்டிவேட் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.